ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இப்போ தற்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் நாம் பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்கின்ற இந்த ஒரு நாட்கள் வரை நம்ம அனுபவிச்சுட்டு வருவோம். அந்த கஷ்டத்தையும் அந்த பிரச்சனைகளையும் நமக்கு கீழே அடுத்த சந்ததிகள் நம்ம குழந்தைகளோ பேரங்களோ அந்த ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடாது. நம்ம கஷ்டம் நம்மளோடையே போகட்டும், நம்முடைய துன்பம் நம்மளோடையே போகட்டும், நம்முடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், அது நம்மளோடையே போட்டும். நம்ம குழந்தைகளுக்கு அந்த பண பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ நம்ம பட்ட அவமானங்களையோ கூறக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காண்டி பெற்றோர்கள் நம்ம என்னன்னாலும் பண்ணுவோம். அதே மாதிரி குழந்தையின் வாழ்க்கை எந்த ஒரு தடையுமின்றி நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நம்ம குலதெய்வத்துக்கு பண்ணிட்டு வந்தாலே போதுமாங்க. குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம வருடத்துக்கு ஒரு முறையாவது போகணுமாங்க. அப்படி வருடத்துக்கு ஒரு முறை அனைவருமே கட்டாயம் செல்வோம். அப்படி வருடத்துக்கு 2 முறை இல்லைனா 2 முறைக்கு மேலே செல்பவருங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை சென்றாலும் பரவாயில்ல. இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் நன்மைகள் நடக்குமாங்க. இது காஞ்சி மகான் அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகா பெரியவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். குலதெய்வத்தை நினைத்து கொண்டு உங்களோட வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிக்கோங்க. மாதத்துக்கு ஒரு முறை, அது அமாவாசையோ இல்லைன்னா அமாவாசை முடிந்து 2 நாட்கள் கழித்து வளர்ப்பறை ஆரம்பிக்கும் அல்லவா, அந்த ஒரு நாட்களில் கூட நீங்கள் கல்லுப்பு பாக்கெட் இருக்குல்லவா, கடையில் சென்று 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ குறைந்த விலையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கல்லுப்பு இருக்குல்லவா, அந்த கல்லுப்பு எடுத்து உங்களுடைய வீட்டில் தென்மேற்கு திசை, எல்லா வீட்லேயும் தென்மேற்கு திசையானது இருக்கும். அந்த ஒரு தென்மேற்கு திசையில் ஒரு பெரிய அளவில் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பு பாக்கெட் பத்துற அளவுக்கு சிறிய அளவாக இருந்தாலும் போதுமானது தான். கல்லுப்பு பாக்கெட்டை அந்த மஞ்சள் துணியில் வச்சு கெட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னு நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ வரைக்கும் போகிறீங்களோ அப்போ வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. அமாவாசை முடிந்து வளர்ப்பிறை நாள் வரும் அல்லவா, அந்த ஒரு நாளில் இது நீங்கள் செய்ய தொடங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் 12 மாதங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருடத்துக்கு நீங்கள் ஒரு முறை போகிறவராக இருந்தீங்கன்னா மொத்தம் உங்கள்கிட்ட 12 பாக்கெட் இருக்கும். அந்த ஒரு 12 பாக்கெட்டையும் நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி கட்டப்பையிலையோ எதுலையாவது வைத்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போகணுமாங்க. கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த கல்லுப்பு, சேர்த்து வைத்த கல்லுப்பு முழுவதையுமே போடணுமாங்க. போட்டு அதை தண்ணியில் கலக்கிக்கணுமா. தண்ணியில் கரைத்து நீங்கள் அது வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வேண்டிட்டோம், குலதெய்வம் கோயிலை சுற்றிட்டு வரணுமா. அந்த கல்லுப்பு கரையும் வரைக்கும் கல்லுப்பு கரைந்து தண்ணியாக ஆகிவிடும் அல்லவா. அதுக்கப்புறமா அந்த கல்லுப்பு தண்ணியை உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஏதாவது மண் இருந்துச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு அருகிலோ இல்லைன்னா குலதெய்வம் கோயிலுக்குள்ளேயோ அங்கே இந்த தண்ணி முழுவதையும் ஒரே இடத்துல ஊற்றணும். ஒரே இடத்துல ஊற்றி அந்த இடத்துல தண்ணி முழுவதும் இறங்கினதுக்கு பிறகு அங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரணும் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திடம் கேட்டிங்கன்னா கட்டாயம் நிறைவேறுமா. உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் இதனால் சிறக்குமா. எனவே வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஒரு செயலை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மாற்றமானது வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.